இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நெறைய பேர் ஒரு சில சாமிக்கு மாலை போட்டு விரதம் இருந்து காவடி எடுப்பாங்க, அலகு குத்துவாங்க, பூக்குழி இறங்குவாங்க, அக்னி சட்டி ஏந்துவாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் சாமிக்குன்னு பண்ணுவாங்க. ஆனா இப்படி பண்றவங்கள மத்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, எந்த சாமியுமே இந்த அளவுக்கு கஷ்டப்பட சொல்லல. உடம்ப குடுத்து என்னைய நீ வழிபடு அப்படின்னு எந்த சாமியுமே சொல்லல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு வகையில அதுவும் உண்மதான். ஆனா இந்த மாதிரி காவடி தூக்குறது, அக்னி சட்டி ஏந்துறது இந்த மாதிரி பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கஷ்டத்தோட உச்சகட்டத்துல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரிலாம் நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க சாமிக்கு. நமக்கு ஒரு அளவுக்கு மேல கஷ்டங்கள் நிக்காம வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கடவுள் நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிரும். இதுதான் உண்மை, இதுதான் இயல்பு. அதே மாதிரி ஒரு மனுஷன் கஷ்டத்தோட உச்சகட்டத்துல இருக்கும்போது கடைசியா அவன் நிக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள்கிட்ட தான் போய் நிப்பான். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருந்து கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டவங்க தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நேர்த்திக்கடன்லாம் செய்வாங்க. நான் பூக்குழி இறங்குறது, அலகு குத்துறது, காவடி தூக்குறது இந்த மாதிரி எல்லா வழியுமே நான் தாங்கிக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையுமே தீர்த்து தரணும் நீதான் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட வேண்டி இந்த மாதிரி நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. இந்த மாதிரி நேர்த்திக்கடன் செலுத்தினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் நிறைய பேருக்கு தீர்ந்திருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி நேர்த்திக்கடன்கள் நிறைய பேர் செலுத்திட்டு வராங்க சாமிக்கு.